ஏய் கத்தாதடா வாடா. யார் நீங்க? இந்த பையனா? கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன். சின்ன பையனா இருக்கானே. ஏ வா உட்கார். வா ஒரு டவல் கொடுங்க உனக்கு. வா உட்கார் உட்காரு. காஃபி சாப்பிட்றியா? உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. என்ன பேரு? சத்யா. சத்யா. படிக்கிறியா? ஆமா. என்ன படிக்கிற? இன்ஜினியரிங். ஸோ படிக்க தான் வந்திருக்க. நல்லா படிக்கணும். எவ்வளோ ஆசை வச்சிருப்பாங்க வீட்டில் நீ படிச்சு பெரிய ஆளாகணும்னு. நல்லா படிக்கணும். இப்போ நல்லா படிச்சால வேலை கிடைக்க மாட்டேங்க தானே. ஆனால் நீ கவலைப்படாத. படிச்சு முடிச்சோடனே என்கிட்ட வா, நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன். அவனையும் பார்க்குறேன். அவன் என் பையன் குட்டி, கொஞ்சம் முரட, அப்படியே வளர்ந்துட்டான். கோவத்தில் இருக்கான் பாரு, உள்ள வச்சுட்டாங்கன்னு. நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. எனக்கும் கோவம் வந்தது. புள்ளை கொண்டு அப்பனும் கோவம் வராதா? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் ஹேண்டில் பண்ற விதமே வேற. சின்ன பையனா இருக்க. நாளைக்கு போலீஸ் வந்து கேட்டா இவன் யாருன்னே தெரியாது, தெரியாம இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றேன். என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சண்டை நடக்கும்போது குறுக்க வந்தா அடிப்படைதான் செய்யும். அது சகஜம். ஆனா தெரிஞ்சு அடிச்சது இல்ல, தெரியாம அடிச்சது. அதை பெருசாக்க கூடாது. எங்க இது வேற உனக்கு புரியாது. புரியாம இருக்கிறது தான் பெட்டர். டைம் ஆயிடுச்சு. டேய் இவனை கூட்டு போய் விட்டுருங்க. இல்ல வேண்டாம், நானே போறேன். ஏதாவது வேணும் ஃபோன் பண்ண. என்ன போ. என்னப்பா நீங்க அவன் ஒரு ஆளுன்னு உட்கார வச்சு நல்லா படி வேலை வாங்கி தானே கதை பேசிட்டு இருக்கீங்க. இழுத்து வச்சு 4 சாத்து சாத்திருந்தா நம்ம பக்கம் தலை வச்சு பார்த்திருக்க மாட்டான் அவன். சின்ன பையன்டா அவன். அதான் கோவம் வருது. சின்ன பையனை தூக்கி உள்ள வச்சுட்டான்ல. போ. அண்ணா வர வர சரியில்லண்ணா, ரொம்ப வயசாயிடுச்சு இவருக்கு. நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்னும் ஒழுங்கா பண்றது இல்ல. எனக்கு என்ன? சத்யா, காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்பதான் அந்த பொண்ணை பார்த்தேன். யார் சுட்டான்னு தெரியாதுங்கிறான். ஷீஸ் ஓகேண்ணா. இந்த கேஸுக்கு ஒரே ஒரு விட்னஸ் நீ தான். கேஸ் கூடிய சீக்கிரம் வந்துடு ஹியரிங்கு. எப்போ சார்? அடுத்த மாசத்துக்குள்ள வந்துடும். நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? ஒன்றும் இல்லை சார். ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை சார், இல்லை சார். இந்த கேஸ் உன்னால தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் இப்போ ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கான். நீ எதுக்கும் பயப்படாத. ஏதாவது ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு. சரி சார். எதுவும் இல்லையா? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். ஏன்னா போலீஸோட பவர்ஃபுல் யாரும் இல்லை. நிஜமா இல்லை சுப்பிரமணி சார்? சரி சார். நீ போ. வர சார். சார் அந்த பையன் நிச்சயமா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவான் சார். ஏசி இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா சார்? அப்படி என்ன உன் ஏசிக்கு மேல எப்ப பார்த்தாலும் என் கேஸை நோண்டிட்டு இருக்காரு. அப்பா அவனுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க முடியாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம். டேய் நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ நினைக்கிற மாதிரி அவளை ஈஸியா அவன் மேல கை வச்சிட முடியாது. ஏன்? டேய் நீ ஏன் இப்ப அனவசரமா டென்ஷன் ஆவற? நான் எங்கப்பா டென்ஷன் ஆனேன்? நீங்க தான் டென்ஷன் ஆறீங்க. யார்? நான் போய் கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு. நீங்க போய் பாருங்க. ரெண்டு பேரும் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா இப்படி பிரச்சனை தீருமா? சார் மறுபடியும் சொல்றேன். என்னால முடியாதியா? அவர் சொல்றதான் கரெக்ட். சண்டைக்காரனை விட்டுட்டு சாட்சிக்காரங்க போய் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு வேற வழியே இல்லையே. சின்ன பையன் அவன். அவன் மேல போய் எப்படி கைய வைக்கிறது? அப்ப குட்டிய மறந்துட வேண்டியதான். குட்டி கொண்டு ஆயிடக்கூடாது. மாத்ருதேவதாபியோ நமஹ, பித்ருதேவதாபியோ நமஹ. பேர் சொல்லுங்க. அம்மா லக்ஷ்மி பரத்வாஜ கோத்திரம். அப்பா நாராயணன் பரத்வாஜ கோத்திரம். கோத்திரம் சொல்லுங்க. மனைவி லக்ஷ்மி,
ரோஹிணி நட்சத்திரம், பரத்வாஜ கோத்திரம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இதே பேரு நட்சத்திரம் கோத்திரத்துக்கு திதி கொடுக்கணும் போல இருக்கு. ஊரும் நாகர்கோயில்னு சொல்லிடாதே. ஏன்? இல்ல, இப்பதான் ஒரு பிள்ளையாண்டா இதே பேரு நட்சத்திரம் கோத்திரத்துக்கு அவ அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு போறான், அதான் கேட்டேன். ஓம் வாகர்த்தாதி ஜம்மர்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகத பிதரோஹ வந்தே பார்வதி